அன்பான மாணவ செல்வங்களுக்கு 6 நாட்டு வேளாளர் தலைமை சங்கத்தின் சார்பாக கனிவான வணக்கங்கள். முதற்கண் 10 மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நிர்வாகத்தின் சார்பிலும் உறுப்பினர்கள் சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 மற்றும் 12வது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவதற்கு கடந்த ஆண்டு முதல் நமது 6 நாட்டு வேளாளர் தலைமை சங்கத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கிராமப்புறத்திற்கு தனியாக 3 பரிசுகளும், நகர்ப்புறத்திற்கு தனியாக 3 பரிசுகளும், கிராமப்புறத்தில் மாணவிகளுக்கு தனியாக 3 பரிசுகள், மாணவர்களுக்கு 3 பரிசுகள், நகர்ப்புறத்தில் அதே போல மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் தனித்தனியாக பரிசுகள் உண்டு. சிபிஎஸ்இ பொறுத்தவரை கிராமப்புறம் நகர்ப்புறம் என்று பிரிக்காமல் முதல் 3 மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு தனியாக மாணவிகளுக்கு தனியாக வழங்கி வருகிறார்கள். அந்த பரிசு தொகை பெறுவதற்காக தாங்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பதை தாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆண்டு புதிய முயற்சியாக ஒரு கூகுள் ஃபார்ம் வடிவில் விண்ணப்பத்தை தயார் செய்துள்ளார்கள். இதை தாங்கள் ஃபில் செய்து சப்மிட் செய்தால் போதும். நீங்கள் இதை வாங்குவதற்கு எங்கும் வெளியே வர தேவையில்லை. இதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபில் பண்ணி சப்மிட் செய்தால் போதும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு சந்தேகங்களை போக்குவதற்காக இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணி தங்கள் பார்வைக்கு சமர்ப்பித்துள்ளோம். தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் இந்த வீடியோவை தாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளவும். அதற்கு முன்னதாக நமது யூடியூப் சேனலான 6 நாட்டு வேளாளர் சமூகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளவும். உங்களது பரிசு தொகை சம்பந்தமாக விவரங்கள் இதில் தெரிவிக்கப்படும். அதே போல 6 நாட்டு வேளாளர் ஏவிஎஸ் ஸ்காலர்ஷிப் 2024 என்ற வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உள்ளது. அதிலையும் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல தகவல்கள் அதில் பகிரப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் ஒரே காமன் ஃபார்ம் தான். 10ஆவதுக்கு தனியாக 12ஆவதுக்கு தனியாக இல்லை, ஒரே ஃபார்மு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இது முக்கியமான ஒரு விஷயம், ஒரே ஒரு இமெயில் ஐடியில் இருந்தால் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியிலேருந்து மட்டும்தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். வேறு எந்த இமெயில் ஐடியிலிருந்தும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த லிங்க் ஓப்பன் பண்ணோன்னே உங்களோட இமெயில் ஐடி இது மாதிரி வரும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா அதை கொஞ்சம் போய் அதை ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுங்கிறத போய் நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்தது போங்க. ஸோ இதை எடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு போட்டோன்னே இப்போ உங்களோட விண்ணப்பம் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதில் இருக்குங்கிறத இருக்கும். இது தெளிவாக படிச்சுக்கங்க. அதில் நிறைய விஷயங்கள் இதில் குறிப்பாக மாணவர்னு தான் எல்லா இடத்துலையும் வரும். ஸோ மாணவர்னா அப்போ மாணவிக்கு தனியாக இருக்கான்னு குழம்பிக்க வேண்டாம். மாணவருங்கிறது மாணவனையும் குறிக்கும், மாணவியும் குறிக்கும், பொது சொல் மாணவருங்கிறது. அதனால் இதை நீங்கள் படிச்சுக்கங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த யூடியூப்பில் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது இந்த மாணவரோட சுய விபரம். ஸோ உங்களோட பேர் தெளிவாக இதில் என்ன கொடுத்துருக்கோ அதே மாதிரி ஸ்பேஸ் போட்டு தான் உங்கள் அப்பா பேர் இனிஷியலை போடணும். உங்களோட ஜெண்டர் போடுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து முக்கியம். இந்த டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக போடணும். உங்களோட மொபைல் நம்பர் இதில் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. அப்போ தான் கம்யூனிகேஷன்ஸுக்கு ஏதாவது இருந்தாலும் வரும். உங்கள் ஆதார் நம்பர் கம்பல்சரி. ஏன்னா இது ஆதார் வச்சு நாங்கள் ஒரு இதுக்காக அது கம்பல்சரி வெரிஃபிகேஷன். ஒரே பேரில் 2-3 பேர் இருந்தால் ஆதார் நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆதார் நம்பர் கேட்குது. அடுத்தது உங்களோட ஃபோட்டோ. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அதிக மதிப்பெண் பெறதுனால உங்களோட ஃபோட்டோவும் வேணும், அது வெரிஃபை பண்ணுறதுக்காக. அடுத்தது இந்த தபால் அனுப்ப வேண்டிய முகவரியை ரொம்ப கரெக்டாக போடுங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரியே மாடலில் போடணும். 4 லைனில் வரணும். 4 இல்லைன்னா 3 லைனில் உங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் நம்பர், வீட்டு டோர் நம்பரு, உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பேர் இருந்தால் அந்த பேர், எந்த தெரு, எந்த ஊர், என்ன தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக்ட், இது கம்பல்சரியாக வரணும். கடைசியாக பின்கோடு ரொம்ப கம்பல்சரி. இதை தெளிவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா தபாலும் உங்களுக்கு வரும். 2வது அந்த இமெயில் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷன்ஸும் வரும். அதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ உங்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம், அம்மா அப்பா 2 பேரோட சேர்த்து ஆண்டு வருமானம். இதில் அந்த பாப்அப் இதை ஃபில் பண்ணிங்கன்னா அதில் நிறையா இருக்குது. அதில் எது இது வருதோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
அப்புறம் நீங்கள் லாஸ்ட் இயர் நீங்கள் இப்போ 12வது படிச்சிருந்தீங்க இல்லை 10வது படிச்சீங்கன்னா போன வருஷம் அந்த 10வது படிக்கிறப்போ 12வது படிக்கிறப்போ நீங்கள் எந்த இடத்துல வசித்து வந்தீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸு கிராமத்தில் இருந்ததா இல்லை நகரத்தில் இருந்ததா அப்படிங்கிறத தெளிவாக போடணும். ஸோ இந்த இந்த ஒரு இவங்க பொறுத்த வரைக்கும் கிராம பஞ்சாயத்தில் அவர் வீடு இருந்திருக்குன்னு போட்டிருக்காரு, ஓமாந்தூருங்கிறதுனால. அடுத்தது அடுத்தது இப்போ இதில் வந்து அப்பா மாணவரோட அப்பா பேர், இதில் அப்பாவோட பேர் என்ன, அவங்க இனிஷியலும் இதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு போட்டுருணும். அப்பாவோட சொந்த ஊர் என்னன்னு போடுறாங்க, ஓமாந்தூர் போட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஊர் என்னென்ன இருக்கோ அதில் இதை பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா ஊரும் இதில் வந்துடும். அப்புறம் அப்பாவோட கோத்திரம், இங்கே இவர் வந்து குருடையன் கோத்திரம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கோத்திரம் வந்து உங்கள் அப்பாவோட கோத்திரத்தை இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்தது உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இவர் வந்து பிஸ்னஸ்னா பிஸ்னஸ், ஃபார்மர்னா ஃபார்மர், அதுக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு. அடுத்தது கீழே இருக்கு. ஸோ இவர் வந்து வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒரு கடை வச்சிருக்காரு. ஸோ அந்த வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிக்கல்ஸ் எங்கே இருக்குது, அதோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, எந்த ஊரில் இருக்குது, பின்கோடோட அவர் போடணும். சப்போஸ் ஒரு விவசாயி அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு போட்டு ஓமாந்தூர்னு போடணும், சொந்த ஊர் ஓமாந்தூர்னால. இப்போ வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம மங்களன் மங்கல்லே வேலை பார்க்குறாருன்னா சூப்பர்வைசர் மங்களன் மங்கல் என்எஸ்பி ரோட் திருச்சி அப்படிங்கிற 2 அப்படிங்கிற ஃபுல் அட்ரஸ் போடணும். ஸோ இதுதான் இதோட இது. அடுத்தது இது உங்கள் அம்மாவோட விவரம், இது நல்லா குறிச்சிக்கோங்க. உங்கள் அம்மாவோட பேர், அடுத்தது உங்கள் அம்மா பிறந்த ஊர். இப்போ உங்கள் அப்பாவோட ஊர் ஓமாந்தூர், நீங்கள் ஓமாந்தூர் போடக்கூடாது, உங்கள் அம்மா எந்த ஊரில் பிறந்தாங்கங்கிறத போடணும். இந்த இந்த இடத்துல உங்கள் அம்மா ஊர் வந்து ரெட்டியாப்பட்டி, ஸோ அதனால் ரெட்டியாப்பட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் அம்மா எந்த கோத்திரத்தில் பிறந்தாங்கன்னு எழுதணும். இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவோட கோத்திரம் குருவுடையான்னு அதே அப்படியே இங்கே போடக்கூடாது, உங்கள் அம்மாவோட கோத்திரம், அதாவது உங்கள் தாத்தா உங்கள் தாய் மாமாவோட கோத்திரத்தை இங்கே போடணும். ஸோ இவங்க வந்து இங்கே தேவங்குடையான் கோத்திரம், அதை போட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களோட பப்ளிக் இதோட நீங்கள் எந்த படிச்சீங்க பொது தேர்வில் லாஸ்ட்டு போன வருஷத்தில், அதாவது இந்த வருஷம் 2024 பரீட்சை எழுதி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த டீட்டெயில் போடணும். 12th படிச்சிங்களா 10th படிச்சிங்களாங்கிறது. இப்போ இந்த பையன் வந்து 12th படிச்சிருக்கிறார். அடுத்தது இப்போ இந்த உங்களோட மார்க்ஸ் பற்றின விஷயமும் இதில் வந்து உங்கள் ஸ்கூல் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிற விவரத்தை தெளிவாக போடணும். ஸோ முடிஞ்ச வருஷம் சென்ற ஆண்டு, அதாவது 2023-24 இந்த இது எந்த ஸ்கூலில் படித்தா, இந்த மாணவர் எந்த ஸ்கூலில் படித்தாருன்னு போட்டிருக்காரு. இப்போ இங்கே வந்து அவர் பிஎஸ்கே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சிருக்காரு, புதுக்கோட்டையில். ஸோ அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காரு. அதோட ஃபுல் அட்ரஸ் இவர் போட்டிருக்காரு, சவுத் ஸ்ட்ரீட். இங்கேயும் வந்து புதுக்கோட்டை, பின்கோடு ரொம்ப கம்பல்சரி, உங்கள் ஸ்கூலோட பின்கோடும் வரணும், அதுவும் கம்பல்சரியாக வரணும். அடுத்தது அந்த ஸ்கூல் லாஸ்ட் இயர் எந்த பகுதியில் இருந்தது அந்த ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கூலோட இதையும் போடணும். இங்கே முனிசிபாலிட்டியில் அந்த ஸ்கூல் இருந்திருக்கு, அதுக்காக முனிசிபாலிட்டின்னு போட்டிருக்காரு. அடுத்தது வந்து என்ன போர்டில் இதில் படிச்சிருக்காங்கன்ட்டு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, நிறையா போர்ட்ஸ் இருக்குது, அதோட இதை அந்த ஸ்டேட் போர்டில் இந்த பையன் படிச்சிருக்காரு. ஸோ இது லாஸ்ட் இயர் அந்த 12th பப்ளிக் ஸ்கூலில் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10th ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாஸ்ட் இயர் அவன் 12th இந்த வருஷம், அதான் முடித்த வருஷம் 12th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காருன்னு போடுறாரு. 580 மார்க் வாங்கியிருக்காரு 600க்கு. அது கீழே வந்து டோட்டல் மார்க்ஸ் 500க்கா 600க்கா அதர்ஸ், ஒரு சிலருக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதர்ஸில் போடுங்க. மேக்ஸிமம் 500 தான் இருக்கும், அதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். அவுட் ஆஃப் 600 இந்த பையன் 580 வாங்கியிருக்காரு. அதோட அவரோட 12ஆம் வகுப்பு 12th மார்க் ஷீட்டை ஒரிஜினலாக அப்லோட் பண்ணணும். இதில் முக்கியம் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு பிளெட்ஜ் ஒன்று இருக்கும். இந்த பிளெட்ஜுங்கிறது கம்பல்சரியாக எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கம்பல்சரியாக இது பண்ணிக்கோங்க. இது உறுதி அளிக்கிறேன்னு போட்டுட்டு ஐ அக்ரின்னு போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதோட நான் உங்களோட சப்மிட் பண்ணது முடிஞ்சிருச்சு. இதில் முக்கியமானது என்னன்னா, நீங்கள் ஏதாவது சப்மிட் பண்ணல உங்களுக்கு தவறாக இருந்துச்சுன்னா இந்த எடிட் யுவர் ரெஸ்பான்ஸில் போய் நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ரெண்டாவது, இதில் வந்து லாஸ்ட் டேட், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30/9/2024 மாலை 5 மணி. 5 மணிக்கு மேலே இந்த ஃபார்ம் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண கடைசி தேதி 30/9/2024. அதை மனசில் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த டவுட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் கமெண்ட் செக்ஷன் கீழே உங்கள் டவுட்ஸை போடுங்க. அந்த டவுட்டை எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அதை டைப் பண்ணி, இந்த டவுட் ஒரு மாணவர் கேட்டிருக்காரு, அதுக்கு என்ன பதில்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு
இந்த விஷயத்த இது பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லபடியாக படித்து 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு மேற்கல்வி படித்து தாங்கள் சிறந்த தொழிலதிபராகவோ, சிறந்த அரசு ஊழியராகவோ, அரசு அதிகாரியாகவோ அல்லது சிறந்த ஒரு தனியார் நிறுவன தொழிலாளியாகவோ தாங்கள் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி உடனாய ஜம்புகேஸ்வரர் வேண்டிக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று ஆறுநாட்டு வேளாளர் தலைமை சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி.